இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாசமா என்ன மேட்டர் ஓடிட்டு இருக்குன்னா, அண்ணாமலை கட்சியில இருந்து வெளியேற போறாரு. பிஜேபி அவரை ரொம்ப அவமானப்படுத்திருச்சு. அவர் கடுமையான அப்செட்ல இருக்கிறாரு. அப்செட்டா இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு கல்யாண வீட்டுக்கும் காது குத்து வீட்டுக்கும் போயிட்டு இருக்காரு. வேற எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் அட்டென்ட் பண்றது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்கும் விதமாக PL சந்தோஷ் அண்ணாமலை நேரில் வீட்டில் போய் பார்த்து அவங்க கட்சியின் கூட்டத்துக்கும் அழைச்சிட்டு போனாரு. உடனே அதுக்கும் ஒரு கதை. பாத்தீங்களா, நாங்களாம் சொன்னோம்ல, இது உண்மைதான். அண்ணாமலை பயங்கரமான அப்செட்ல இருக்கிறாரு. PL சந்தோஷே வீட்டுக்கு போய் நேரில் அவர் கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கு ஒரு விளக்கம் பட்டது. அண்ணாமலை ஹை ஃபீவர்ல இருந்தாரு, அதனாலதான் வெளியில வர முடியல அப்படின்னு. உடனடியாக வந்த உடனே எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, சார் நீங்க பயங்கரமான அப்செட்ல இருக்கீங்களா, இந்த கட்சியை விட்டு வெளியேறி புது கட்சி தொடங்க போறீங்க அப்படின்னு சொல்லப்படுதே, இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொல்றாரு. அப்படியாங்கண்ணா, நான் கட்சி தொடங்கும் போது சொல்றேன் அப்படின்னாரு. ஒரு அடிப்படை அறிவு உள்ள, அரசியல் அறிவு உள்ள எல்லாருக்குமே இது புரியும். அவர் நக்கலா பிரஸ்ஸை பார்த்துட்டு கலாய்ச்சிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னாரு, நான் தொடங்கும் போது சொல்றேன்னு போயிட்டாரு. உடனே இதை வச்சு ஒரு டிபேட்டை கிளப்பிட்டாங்க. பாத்தீங்களா, அண்ணாமலே அவர் வாயால சொல்லிட்டாரு கட்சி தொடங்க போறாரு, அதுதான் நான் தொடங்கும் போது உங்களை சொல்றேன், அவர் இல்லைன்னு மறுக்கல அப்படின்னு சொன்னாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அண்ணாமலை நான் அப்செட்டா இருக்கேன், எனக்கு தலைமை மேல அதிருப்தியா இருக்கு அப்படின்னு சொன்னார் அவங்கள்ட்ட?